வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜ் நகை கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் உங்ககிட்ட நகையை விற்றுட்டு வந்தேன்னு அந்த நகையெல்லாம் திரும்ப வாங்கிக்கிறேன் சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் அடமானம் வச்சுருந்தா அது அப்படியே இருந்திருக்கும். நீங்கள் விற்றுட்டதுனால அதை நாங்கள் அழிக்க சொல்லிவிட்டு அது கிடைக்காதுன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு வந்துட்டு விஜயா கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. உன் பேச்சு கேட்டு உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்தேன்னா இப்போ நகை இல்லாமல் நம்ம எப்போ வீட்டுக்கு போக முடியும்? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்டா நான் பண்ணிட்டு. அப்போ அவர் சொல்கிறார், நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை வச்சு நம்ம நகை வாங்கி வச்சிடலான்ட்டு. அதுக்காக இப்போ கையில் பணம் எது, அதனால் நம்ம கவரிங் நான் வாங்கி வச்சிடலான்ட்டு இவங்க கிளம்புறாங்க. வீட்டில் சாப்பிட்றது உட்காந்துட்டு இருக்காங்க. ரோகிணி கேட்குறாங்க அவங்க மாமனார்கிட்ட, மனோஜை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? அவர் எங்கே போயிருக்காரு? அவருக்கு ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்க மாட்டாருன்ட்டு. அவன் வெளியில் போயிருப்பான், முன்ன பின்ன ஆகலாம், வரும் உட்காரமானிட்டு இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்துக்கு சாப்பாட்டில் முடி கிடைக்குதுன்ட்டு, இது யாரோட முடின்ட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் யாருன்னு செக் பண்ணிகிட்டு இருப்பியா, கம்முன்னு சாப்பிட்றான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மனோஜும் விஜயாவும் உள்ளே வராங்க. ரோகிணி வந்து கேட்குறாங்க, நான் உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண, நீங்கள் ஏன் ஃபோன் எடுக்கலான்ட்டு. அவர் சைலண்ட்டில் இருந்தது சொல்கிறாரு. 2 பேரும் ஒன்றா வரீங்களான்னு. இல்லை அம்மா அங்கே கேட்டுக்கிட்டு வந்தாங்க, நான் பாட்டுக்கு நான் தனியாக வந்தேன், இங்கே தான் வந்து பார்த்துக்கிட்டோன்ட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்காக பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? விஜயா மீனாவது நகை இருக்குது இல்லை குடுன்னிட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போது அவங்க நகை கேட்குறாங்க குடுன்ட்டு. எதுக்காக கேட்குறாங்க? அவதான் சபதம் போட்டாலும் நகை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்காக கேட்குறீங்கன்ட்டு. நாங்கள் வேறு ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் கேட்குறோம், அது எங்களுக்காக இல்லை, எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது விஜயா, ரோகிணி, மனோஜ் 3 பேருமே வந்துட்டு மீனாவை முத்துக்கும் திட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அதை அவங்க கேட்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால் முத்து சொல்கிறாரு, உங்களோட அப்பாவை தான் கேட்டேன், உங்கள் அப்பா மலேசியாவில் ஜெயிலில் தானே இருக்கார், அவர் கல் உடச்சார், லாரியில் அனுப்ப முடியுன்ட்டு. மலேசியா சம்மந்தி நினச்சாக்கா லாரியில் நகை கொண்டுட்டு வருவாடான்ட்டு. இங்கே விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நகையை கொடுத்து அனுப்புன்ட்டு இவர் சொல்கிறாரு. அவங்களும் வேறு வழி இல்லாமல் உள்ளே போயிட்டு நகையை பீரோவில் வந்து எடுத்துன்னு வந்த மாதிரி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை மீனா எடுத்து பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் விஜயாவும் மனோஜும் ஷாக் ஆகுறாங்க. சரி அவங்க கிளம்புறன்ட்டு வெளியில் கிளம்புறாங்க. அதை பார்த்து விஜயா ஷாக் ஆகிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னுட்டு. அவங்க எங்கே போனா என்ன, அவங்களோட நகை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க வீடுன்ட்டு சொல்லிட்டு உடனே இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. இவங்க கடைக்கு வராங்க. வந்துட்டு தெரிஞ்ச கடைக்கு தான் வந்துட்டு நகைங்களை செயின் பார்க்கணும்னு சொன்னோன்னே அவங்கள எடுத்து காட்டுறாங்க. பார்க்குறாங்க. இது எவ்வளோ ஆகுது பாருங்கன்னு. லட்சக்கணக்கில் ஆகுது, அதனால் பணம் பத்தாதுக்கு நாங்கள் நகை எடுத்து வந்திருக்கோம், அதை அடமானம் வச்சுட்டு இதை வாங்கிக்கிறோன்ட்டு அவங்க நகை கொடுக்குறாங்க. அவர் கடைக்கார பையன்கிட்ட கொடுத்து இதை நகையை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவரு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இது டூப்ளிகேட் நகைன்னு சொல்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.